In this class, we are going to learn about heat engine. Actually, heat engine அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, a heat engine is a device which converts heat energy into mechanical energy. அதாவது heat energy வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றது தான் ஹீட் என்ஜின் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த ஹீட் என்ஜின்ல வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி ஹீட் எனர்ஜி தானே இது மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு சோர்ஸ் வேணும். அப்போ அதை சோர்ஸ் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ இப்போ என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு சோர்ஸ் ஒன்று இருக்கு எடுத்துங்க. இப்போ இந்த சோர்ஸ் வந்து ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்றதுனால இதுக்கு டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கும். டெம்பரேச்சர் ஆஃப் தி சோர்ஸை வந்து நம்ம கெல்வின் ஸ்கேல T1 அப்படின்னு எடுத்துப்போம். டெம்பரேச்சர் ஆஃப் சோர்ஸை வந்து கெல்வின் ஸ்கேல T1 எடுத்துங்க. இப்போ இந்த சோர்ஸ்ல இருந்து ஹீட் எனர்ஜியை நம்ம அப்சர்வ் பண்ணணும். அப்பதான் ஹீட் எனர்ஜி நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜியா மாற்ற முடியும். அப்போ ஹீட் எனர்ஜி எப்போ நம்ம எப்படி அப்சர்வ் பண்ண முடியும்? ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர் இதுன்னு ஒரு கனெக்ட் பண்ணா நம்ம என்ன பண்ணலாம்? ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகும். அப்படின்னா லோயர் டெம்பரேச்சர் அப்படின்னு ஒரு பாடி நம்ம கிட்ட இருக்கணும். அப்போ அந்த லோயர் டெம்பரேச்சர் பாடி நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஷிங்க் அப்படின்னு எடுத்துக்கிறோம். லோயர் டெம்பரேச்சர் பாடி என்ன எடுத்துக்கிறோம்? ஷிங்க்னு எடுத்துக்கிறோம். இங்க டெம்பரேச்சர் வந்து ஷிங்க் டெம்பரேச்சர் வந்து T2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இப்போ இந்த சோர்ஸ்ல இருந்து இந்த ஷிங்க்குக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ ஹீட் டிரான்ஸ்ஃபர் இப்போ லோயர் டெம்பரேச்சர்ல இருந்து ஹையர் டெம்பரேச்சருக்கு ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். இப்படி ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா பார்ட் ஆஃப் தி எனர்ஜி அப்படியே ஒர்க் டன்னா கன்வெர்ட் பண்ணிடுவோம். மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா அந்த என்ஜின்ன்றது இங்க என்ஜின்ன்றது நம்ம சொல்றோம். இந்த என்ஜின்ல தான் ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் வழியா என்ன பண்ணுவோம்னா ஹீட் எனர்ஜி வந்து சோர்ஸ்ல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். சோர்ஸ்ல இருந்து ஹீட் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது வந்து Q1 ஹீட் எனர்ஜி எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம்னு வச்சுங்க. அதுல பார்ட் ஆஃப் தி ஹீட் எனர்ஜி வந்து ஷிங்க்கு கொடுத்துடுறோம். பார்ட் ஆஃப் தி ஹீட் எனர்ஜி ஷிங்க்கு கொடுக்குறோம். ரிமைனிங் எனர்ஜி வந்து ஒர்க் டன் ஒர்க் பண்ணிடுறோம்ப்பா. ஒர்க் டன் இதுதான் வந்து இந்த ஒர்க் டன் தான் கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா நமக்கு 100% ஆஃப் ஹீட் cannot be converted into work done அப்படின்னு வருது. இது செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் உங்களுக்கு. ஓகே, அப்போ வந்து ஹீட் என்ஜின் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா சோர்ஸ்ல இருந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணிட்டு ஒர்க் டன்னா மாற்றணும். ஆனால் ஒர்க் டன்னா மொத்தமே மாற்ற முடியாது. ஏன்னா ஹீட் வந்து ஒரு ஹையர் டெம்பரேச்சர் இருந்து லோயர் டெம்பரேச்சர் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து சோர்ஸ்ல இருந்து அப்சர்வ் பண்ண ஹீட் எனர்ஜியில் ஒரு பார்ட் வந்து ஷிங்க் கொடுத்துட்டு ரிமைனிங் பார்ட் வந்து ஒர்க் டன்னா மாறிடுது. சரி, அப்படின்னா இந்த ஹீட் என்ஜினுக்கு வந்து எஃபிஷியன்சி கண்டிப்பா 100% இருக்காது. ஏன்னா எஃபிஷியன்சி வந்து 100% இருக்கணும்னா அவுட்புட் ஒர்க்கை இன்புட் ஒர்க்கை ஈக்குவலா இருக்கணும். அவுட்புட் வந்து என்ன சொல்லுங்க? இந்த ஒர்க் டன். இன்புட் வந்து எனர்ஜி drawn ஃப்ரம் தி சோர்ஸ். அப்போ வந்து இப்போ நம்ம ஒரு டேர்ம் வந்து நான் டிஃபைன் பண்றேன். இந்த டேர்ம் தான் நிறைய இடத்துல கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் என்ஜின். எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் என்ஜின் டினோட்டட் பை சிம்பிள் ஈட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஈட்டா எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா அவுட்புட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் இது வந்து சைக்கிளிக் ப்ராசஸ்ல நடக்கணும். இது வந்து நான் கார்னாட் சைக்கிள்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ வந்து அந்த சைக்கிளிக் ப்ராசஸ்ல நடக்கிறது எல்லாமே சொல்லிடுறேன்ப்பா. ஒர்க் டன் இன் தி சைக்கிளிக் ப்ராசஸ் டிவைட் பை ஹீட் எனர்ஜி அப்சார்ப்ட். இப்போ ஹீட் எனர்ஜி அப்சார்ப்டுனா இங்க என்ன போடணும்னா Q1 சப்ஸ்டிட் பண்ணணுமா, Q2 சப்ஸ்டிட் பண்ணணுமா, இல்லைன்னா Q1 மைனஸ் Q2 போடணுமா, இல்லை Q1 பிளஸ் Q2 போடணுமா சொல்லுங்க. ஆக்சுவலா இன்புட் அதாவது எஃபிஷியன்சி என்ன பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஒர்க் பை இன்புட் ஒர்க் இன்ட்டு 100% பர்சன்டேஜ்ல வேணும்னா இப்படி எழுதணும். அப்போ அவுட்புட் வந்து ஒர்க் டன். இன்புட் வந்து என்ன போடணும் சொல்லுங்க? Q1 எடுக்கணுமா, இல்லைன்னா Q2 எடுக்குமா, Q1 மைனஸ் Q2 எடுக்குமா, Q1 பிளஸ் Q2 எடுக்குமா? Q1 அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ ஹீட் எனர்ஜி அப்சார்ப்டு. அப்போ என்ன பண்ணணும்னா ஹீட் எனர்ஜி அப்சார்ப்டு தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஹீட் எனர்ஜி drawn from the sink. அப்போ வந்து Q1 போடணும். ஹீட் எனர்ஜி drawn from the sink. இதில் தான் நிறைய பேர் வந்து எஃபிஷியன்சி சால்வ் பண்ணும்போது தப்பா பண்ணிடுவாங்க. Q1 மைனஸ் Q2 போட்டுருவாங்க. அப்படின்னு மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 100% வந்துடும் எஃபிஷியன்சி. அப்படி வராது. நம்ம வந்து சோர்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஹீட்டை ட்ரா பண்ணியிருக்கோம். ஒரு 100 ஜூல் ஆஃப் ஹீட் ட்ரா பண்ணியிருக்கோம் வச்சுங்க. அதுல ஒரு 30 ஜூல் வந்து ஷிங்க்கு வேஸ்டா கொடுத்துட்டு ஒரு 70% மட்டும் நம்ம ஒர்க் டன்னா மாத்திருக்கோம். அப்போ எஃபிஷியன்சி 70% தானே அர்த்தம். அதனால வந்து என்ன பண்ணணும்னா எஃபிஷியன்சிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பை ஹீட் எனர்ஜி drawn from the source அப்படின்னு எடுத்துக்கணும். ஹீட் எனர்ஜி drawn from the source தான் எடுக்கணும். இப்போ வந்து இங்க ரிலேஷன் என்ன எடுக்கலாம் பாருங்க. Q1 amount of heat energy drawn from the source. கரெக்ட்டுங்களா? Q1 amount of heat energy drawn from the source. அந்த ஹீட் எனர்ஜி ஒரு பார்ட் வந்து ஷிங்க்கு கொடுத்துருக்கோம். அது Q2, ரிமைனிங் பார்ட் ஒர்க் டன்னா மாத்திருக்கும். இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரியுது. இதுல இருந்து ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாத்தீங்கன்னா Q1 மைனஸ் Q2. ஓகேங்களா?
ஸோ அப்போ எஃபிஷியன்சி ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் Q1 அண்ட் Q2. Q1 என்றது ஹீட் எனர்ஜி ட்ரான் ஃப்ரம் சோர்ஸ், Q2 என்றது ஹீட் எனர்ஜி கிவன் டு தி சிங்க். இந்த ரெண்டு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எழுத போறோம் எஃபிஷியன்சி. எப்படி பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பிளேஸ்ல Q1 மைனஸ் Q2 போட்டுக்குங்க. அடுத்து டிவைட் பை ஹீட் எனர்ஜி அப்சார்ப்டு தான் போடணும். ஹீட் எனர்ஜி அப்சார்ப்டு வந்து Q1 போட்டுக்கிட்டு இன்ட்டு 100% அப்படின்னு போட்டுக்கலாம். இது எப்படி மாற்றி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, இது Q1ல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 1 மைனஸ் Q2 டிவைட் பை Q1 இன்ட்டு 100%. இதுதான் எஃபிஷியன்சி ஆஃப் தி ஹீட் என்ஜின் அப்படின்னு வரும். அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் தி ஹீட் என்ஜின் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஹீட் எனர்ஜி கிவன் டு தி சிங்க் டிவைட் பை ஹீட் எனர்ஜி ட்ரான் ஃப்ரம் தி சோர்ஸ் இன்ட்டு 100%. திஸ் இஸ் நோன் அஸ் எஃபிஷியன்சி ஆஃப் தி ஹீட் என்ஜின். அடுத்து வந்து நான் ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணுவேன். ஆக்சுவலாக சோர்ஸுக்கு வந்து இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணி காட்டுவேன். சோர்ஸ் டெம்பரேச்சர் வந்து T1ன்னு எடுத்துக்கலாம். ஷிங்க் டெம்பரேச்சர் வந்து T2ன்னு எடுத்துக்கிறேன் நான். இப்போ ஒரு ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ், இங்கே ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் ஒன்று இருக்கும், ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நான் கார்னாட் சைக்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன் ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ். இந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா சோர்ஸ்லேருந்து ஹீட் எனர்ஜி நம்ம ட்ரா பண்ணுவோம். Q1 ஹீட் எனர்ஜி ட்ரா பண்ணிவிட்டு அதில் Q2 ஹீட் எனர்ஜி வந்து ஷிங்க்கு கொடுத்துட்டு ஒர்க் டன் கொஞ்சம் ஒர்க் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அட் T1 டெம்பரேச்சர் சோர்ஸ் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக இருக்கும், ஷிங்க் டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்டாக இருக்கும். சோர்ஸ்லேருந்து ஹீட் ட்ரா பண்ணாலும் சரி, சிங்க்குக்கு ஹீட் எனர்ஜி கொடுத்தாலும் அந்த டெம்பரேச்சர் மாறாது. இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குதுன்றது எல்லாமே நான் உங்களுக்கு கார்னாட் சைக்கிளில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு மட்டும் அப்படியே ஒரு ஃபார்முலா சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. ஹீட் எனர்ஜி ட்ரான் ஃப்ரம் தி சோர்ஸ் Q1 ஹீட் எனர்ஜி ட்ரான் அட் T1 டெம்பரேச்சர் அண்ட் ஹீட் எனர்ஜி Q2 ஹீட் எனர்ஜி கிவன் டு தி சிங்க் அட் T2 டெம்பரேச்சர். then Q1 by Q2 is equal to T1 by T2. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. இந்த T1 T2 ஆர் சோர்ஸ் டெம்பரேச்சர் அண்ட் ஷிங்க் டெம்பரேச்சர் அப்சல்யூட் டெம்பரேச்சர், அதாவது கெல்வின் ஸ்கேல்ல நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா என்ன பார்த்துருந்தோம் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் Q2 by Q1 இன்ட்டு 100% தானே பார்த்தோம். ஸோ இப்போ இந்த Q2 by Q1 பிளேஸ்ல என்ன பண்ணலாம்னா T2 by T1 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ பெரும்பாலும் வந்து நமக்கு சோர்ஸ் சிங்க் டெம்பரேச்சர் கொடுத்து தான் எஃபிஷியன்சி கேட்பாங்க. அப்போ எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் T2 டிவைட் பை T1 இன்ட்டு 100% அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ எஃபிஷியன்சிக்கு இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இஸ் இட் பாசிபிள் டு கெட் 100% ஆஃப் தி எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் என்ஜின்? இட் இஸ் கெனாட். ஏன் எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் என்ஜின் 100% வராதுன்னா 100% வரணும்னா எய்தர் T2 வந்து 0வா இருக்கணும், இல்லைன்னா T1 வந்து இன்ஃபினிட்டியா இருக்கணும். இது வந்து கெல்வின் ஸ்கேல், சென்டிகிரேட் ஸ்கேல் கிடையாது. சென்டிகிரேட் ஸ்கேல்னா 0 ஈஸியாக கொண்டு வந்துடலாம், ஐஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணோம்னாவே 0 வந்துடும். ஆனால் இது கெல்வின் ஸ்கேல், 0 கெல்வினுக்கு போக முடியுமா? மைனஸ், அதாவது சாதாரணமாக நம்ம ஒரு 15 டிகிரி சென்டிகிரேட் பண்ணாவே ரொம்ப சில்னஸாக ஃபீல் பண்ணுறோம். அப்போ 0 கெல்வினுக்கு போகவே முடியாது. அப்போ ஷிங்க் டெம்பரேச்சர் 0 கெல்வினுக்கு வர முடியாது. அதே மாதிரி T1 வந்து இன்ஃபினிட்டி டெம்பரேச்சர் எங்கே வரும்? 40 டிகிரி சென்டிகிரேட் நமக்கு வந்தாவே ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ T1 cannot be infinity, T2 cannot be 0, so that efficiency cannot be 100% அப்படின்னு நமக்கு புரியுது. சரி, இப்போ எஃபிஷியன்சி ஆஃப் தி ஹீட் என்ஜினை இன்க்ரீஸ் பண்ணணும்னா எந்த ஆப்ஷன் கரெக்டாக சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் வந்து T2 ஷிங்க் டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணணும். செகண்ட் ஆப்ஷன் வந்து சோர்ஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா? சோர்ஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும். தேர்டு வந்து நெய்தர் ஏ அண்ட் பின்னு கொடுக்குறேன். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து போத் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்கேன். போத் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லியிருக்கேன்ப்பா. கொஸ்டின் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்க. அதாவது எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் என்ஜினை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஷிங்க் டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி வந்து என்ன சொல்லுங்க? சோர்ஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும். நெய்தர் ஏ, அதாவது சோர்ஸ் சிங்க் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்றதுனால எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் என்ஜின் மாறாது அப்படின்றது ஒன்று இருக்கு ஆப்ஷன். இல்ல ரெண்டுமே ஏ அண்ட் பி போத்ன்னு சொல்லியிருக்கோம். இது கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு போத் ஏ அண்ட் பி. ஓகேங்களா? இங்க ஃபார்முலா பாருங்க. T2 டிக்ரீஸ் ஆனா இந்த T2 டிக்ரீஸ் ஆச்சுன்னா இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். கரெக்ட் தானப்பா? அது உங்களுக்கு இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி T1 இன்க்ரீஸ் ஆனாலும் இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் போத் ஏ அண்ட் பி வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் என்ஜின் நம்ம அதிகமாக இருக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு சோர்ஸ் டெம்பரேச்சர் அதிகமாக வைக்கிறதுக்கு பார்க்கணும். ஷிங்க் டெம்பரேச்சரை ரொம்ப குறைவாக இருக்கிறதுக்கு பார்த்துக்குங்க. பாருங்க, T2 கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ வந்து குறைஞ்சிரும். அப்போ இது டிஃபரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி T1 அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ கம்மியாக இருக்கும். அப்போ டிஃபரன்ஸ் வந்து அதிகமாயிரும். ஸோ எஃபிஷியன்சி கூடிரும். ஸோ இதுதான் வந்து எஃபிஷியன்சி ஆஃப் தி ஹீட் என்ஜின். நல்லா ஞாபகம். எஃபிஷியன்சி ஆஃப் தி ஹீட் என்ஜின் இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க. 1 மைனஸ் ஷிங்க் டெம்பரேச்சர், எல்லாமே கெல்வின் ஸ்கேல்ல போனால் சென்டிகிரேட் ஸ்கேல்ல போடக்கூடாது. ஏன்னா அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படியே சப்ஸ்டிட் பண்றோம். டிவைட் பை சோர்ஸ் டெம்பரேச்சர் இன்ட்டு 100%. ஒருவேளை பர்சன்டேஜ்ல கேட்காம அப்படியே பாயிண்ட்லேயே கேட்டிருந்தாங்கன்னா இந்த 100% சப்ஸ்டிட் பண்ண தேவையில்லை.
சரி, இது புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா. ஹீட் என்ஜினுக்கும் நெக்ஸ்ட் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரெஃப்ரிஜிரேட்டருக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெஃப்ரிஜிரேட்டர் என்ன பண்ணும்னு சொல்லுங்க? ரெஃப்ரிஜிரேட்டர்னு ஒரு இது இருக்கு. ரெஃப்ரிஜிரேட்டர். சரிப்பா. ஹீட் என்ஜின் என்ன பண்ணும்னா, சோர்ஸ்ல இருந்து ஹீட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஷிங்க்கு குடுக்கும். அப்படி பண்ணும்போது கொஞ்சம் ஹீட்ட வந்து ஒர்க்கா மாத்திரும். ஆனா வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் என்ன பண்ணும்னா, கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஹீட் எனர்ஜி எது குடுக்கும் பார்த்தீங்கன்னா, ஷிங்க்ல இருந்து ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணி கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு சோர்ஸ்க்கு குடுத்துரும் ஹீட் எனர்ஜி. அப்படிதானே ரெஃப்ரிஜிரேட்டர் என்ன பண்ணுதுன்னா, கோல்டு பாடி இன்னும் சில்னஸ் பண்ணும். அப்படித்தானே இருக்கு? அப்ப ரெஃப்ரிஜிரேட்டர் எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து சோர்ஸ்ன்னு எடுத்துங்க. இது சோர்ஸ்ன்னு எடுத்துங்க. இப்ப வந்து என்ன பண்ணலாம்னா, வொர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க வந்து வொர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் எடுத்துங்க. இங்க வந்து ஷிங்க்ன்னு எடுத்துக்கிறோம். அதாவது அந்த ரெஃப்ரிஜரேட்டருக்குள்ள நம்ம வைப்போம் இல்லைங்களா? திங்ஸ் அதுதான் ஷிங்க்ன்னு எடுத்துங்க. இந்த சோர்ஸ் டெம்பரேச்சர் T1 எடுத்துங்க. சிங்க் டெம்பரேச்சர் T2ன்னு எடுத்துங்க. இப்ப இந்த ரெஃப்ரிஜரேட்டர் என்ன பண்ணும்னா, இந்த ஷிங்க்ல இருந்து கொஞ்சம் ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணும். எவ்வளவு ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணும்? Q2 ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணும். அப்போ லோ டெம்பரேச்சர்ல இருந்து ஹை டெம்பரேச்சருக்கு ஹீட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ரெஃப்ரிஜரேட்டர் என்ன பண்ணணும்? லோ டெம்பரேச்சர்ல இருந்து ஹை டெம்பரேச்சருக்கு ஹீட்ட வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இட் இஸ் நாட் பாசிபிள் டு டிரான்ஸ்ஃபர் தி ஹீட் எனர்ஜி ஃப்ரம் லோ டெம்பரேச்சர் டு ஹையர் டெம்பரேச்சர் வித்வுட் டூயிங் ஒர்க். அப்படின்னா பை டூயிங் சம் ஒர்க் கொஞ்சம் ஒர்க் பண்றோம் நம்ம. ஒர்க் வந்து பண்றோம். பை டூயிங் சம் ஒர்க் என்ன பண்றோம்னா, ஷிங்க்ல இருந்து ஹீட் எனர்ஜியை டிராப் பண்ணி சோர்ஸ் கொடுக்குறோம். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும் நானு. இப்போ சோர்ஸ்க்கு வந்து ஹீட் எனர்ஜி வந்து Q1 ஹீட் எனர்ஜி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். நம்ம வீடு ஹவுஸ் வந்து க்ளோஸ்டு ஹவுஸ்ன்னு வச்சுங்க. இது க்ளோஸ்டு ஹவுஸ்ன்னு எடுத்துக்கலாமா? இந்த க்ளோஸ்டு ஹவுஸ்ல என்ன பண்ணலாம்னா, ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் வந்து ஓப்பனா வச்சிடலாம். ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் இது வந்து ரெஃப்ரிஜரேட்டர் வந்து ஓப்பனா வச்சிருக்கும். ரெஃப்ரிஜரேட்டர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கும். ஓகேங்களா? இப்படி இருக்கு. இப்போ ரெஃப்ரிஜரேட்டர் ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணா இந்த ரூம் டெம்பரேச்சர் என்ன ஆகும்? டெம்பரேச்சர் ஆஃப் ரூம் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்க்ரீசஸ். அதாவது ஒரு ரூம் வந்து க்ளோஸ்டு ரூமா வச்சுட்டோம் அப்படின்னா ரூம்ல இருந்து ஹீட் வெளியவும் உள்ளேயும் போகாது. ஆனா அந்த ரூமுக்குள்ள ஒரு என்ன பண்ணியிருக்கோம்? ரெஃப்ரிஜரேட்டர் வச்சிருக்கோம். இந்த ரெஃப்ரிஜரேட்டர் ஆன் பண்ணிடுறோம், டோரை ஓப்பன் பண்ணிடுறோம். எப்படி பண்ணா அந்த ரூம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்னு ஒரு ஆப்ஷன், டிக்ரீஸ் ஆகும்னு ஒரு ஆப்ஷன், அடுத்து கான்ஸ்டன்ட்னு ஒரு ஆப்ஷன், டேட்டா இன்சஃபிஷியன்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். டேட்டா இன்சஃபிஷியன்ட் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம்ப்பா. ஸோ கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. கொஸ்டின் திருப்பி ரிப்பீட் பண்ணுமா? ஓகே. அதாவது ஒரு ரூம்ல என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க, ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம், ரெஃப்ரிஜரேட்டர் ஆன் பண்ணிட்டோம். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரூமுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா கேட்டிருக்கோம், கான்ஸ்டன்டா கேட்டிருக்கோம். இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா, இன்க்ரீசஸ்ன்றது கரெக்ட். இன்க்ரீசஸ் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி இன்க்ரீசஸ் கரெக்ட்னா, ஆக்சுவலா இந்த திங்ஸ்ல வந்து ஹீட் எனர்ஜி இருக்கு இல்லைங்களா? இந்த ரூம், அதாவது திங்ஸ்ன்றது இந்த ரூம் தான். ரூம்ல இருக்கிற ஹீட் எனர்ஜி ரூம்ல வந்து அதாவது டோர் ஓபன் பண்ணிட்டா ரூம்ல இருக்கிற ஹீட் எனர்ஜி என்ன பண்ணும்? அது Q1 ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது. எது? இந்த ரெஃப்ரிஜரேட்டர் அப்சர்வ் பண்ணிட்டு எலக்ட்ரிசிட்டி தானே இங்க எலக்ட்ரிசிட்டி தானே கனெக்ஷன் கொடுத்துருப்போம், அது ஒர்க் பண்ணியிருக்கும். அப்போ எலக்ட்ரிசிட்டினால கொஞ்சம் ஒர்க் நடந்திருக்கும். அந்த ஒர்க் டன்னும் இந்த ஹீட் எனர்ஜி ரூம்ல இருந்து அப்சர்வ் பண்ணது இதெல்லாம் ரெண்டுமே சேர்ந்து ரூமுக்கு ஹீட் எனர்ஜியா கொடுத்துரும். சரி, இது வந்து சிங்க் டெம்பரேச்சர் Q2 எடுத்துக்கிட்டு சோர்ஸ் டெம்பரேச்சர் Q1 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க இங்க. அப்போ இந்த ரெஃப்ரிஜரேட்டர் என்ன பண்ணதுன்னா ரூம்ல இருக்கிற ஹீட் அப்சர்வ் பண்ணி அடிஷனலா அதை அப்சர்வ் பண்றது கொஞ்சம் ஒர்க் பண்ணது எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி, அப்புறமா மொத்தம் அந்த ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணதை திருப்பி ரூமுக்கு தானப்பா கொடுக்குது. ஒரு சிஸ்டம்குள்ள ப்ராசஸ் நடக்குதுன்னா கண்டிப்பா ஹீட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ வந்து ரெஃப்ரிஜரேட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒர்க் பண்றோம், அந்த ஒர்க் பண்ணதுனால அது கொஞ்சம் ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கும். அடுத்து ஷிங்க்ல இருந்து கொஞ்சம் ஹீட் எனர்ஜி எடுத்து இங்க கொடுத்துடுறோம். அப்படின்னா இங்க எப்படி எடுக்கலாம் சொல்லுங்க? ஒர்க் டன் பிளஸ் ஹீட் எனர்ஜி drawn from the sink is equal to heat energy given to the source அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரியுது. இப்போ வந்து நம்ம இதுல வந்து கவனிங்க, இன்னொரு முறை இதை சொல்லிடுறேன். இங்க சோர்ஸ் இருக்கா? சோர்ஸ் இருக்கு. இந்த டெம்பரேச்சர் T2 எடுத்துங்க. இங்க ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அடுத்து ஷிங்க் இருக்கு. ஷிங்கோட டெம்பரேச்சர் T1 எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஷிங்க்ல இருந்து ஹீட் எனர்ஜி வந்து Q2 ஹீட் எனர்ஜி டிராப் பண்ணணும். அதுக்கு வந்து டிராப் பண்றது லோ டெம்பரேச்சர்ல இருந்து ஹை டெம்பரேச்சர் டிராப் பண்ண முடியாதுன்னா சம் ஒர்க் பண்றோம். ஒர்க் பண்ணிட்டு சோர்ஸுக்கு ஹீட் எனர்ஜி Q1 ஹீட் எனர்ஜி கொடுத்துருக்கோம்.
சரிங்களா? சோர்ஸுக்கு டெம்பரேச்சர் Q1 வச்சுக்கோங்க, T1 வச்சுங்க, சிங்க் டெம்பரேச்சர் T2 எடுத்துங்க. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு. ஹீட் என்ஜினுக்கு எஃபிஷியன்சி பார்த்த மாதிரி இங்க என்ன பண்றோம்னா, இங்க டிஃபரெண்டா சொல்றோம். என்ன சொல்றோம்னா, ரெஃப்ரிஜரேட்டர்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு இந்த ரெஃப்ரிஜரேட்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், இது ஜெனரலா COP அப்படின்னு சொல்லிடுறாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு. இதுக்கு சிம்பிள் வந்து ஏதாவது ஒரு சும்மா சிம்பிள் எடுத்துக்கலாம் நம்ம. அப்ப பீட்டான்னு ஒன்று எடுத்திருக்கோம் புக்ல. ஓகேங்களா? இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது கிட்டத்தட்ட நமக்கு என்ன சொல்லுங்கன்னா எஃபிஷியன்சி மாதிரி தான். அப்போ என்ன நம்ம பண்ணணும், என்ன கொடுக்குறோம், இன்புட் என்ன கொடுக்குறோம், ஒர்க் டன் கொடுக்குறோம். இன்புட் ஒர்க் டன்னை கொடுத்து என்ன ஒர்க் பண்றோம், ஹீட்டை சிங்க்ல இருந்து அப்சார்ப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ நமக்கு நம்மளுடைய எய்ம் என்னது, சிங்க்ல இருந்து ஹீட் அப்சார்ப் பண்ணணும். அதுக்கு வந்து ஒர்க் வந்து பண்றோம், நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்படின்னு என்ன பண்ணோம்னா அவுட்புட் பை இன்புட். அவுட்புட்ன்றது சிங்க்ல இருந்து எடுக்கிற சோர்ஸ். அப்ப ஹீட் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தி சிங்க், ஹீட் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தி சிங்க் டிவைட் பை இன்புட் என்ன கொடுக்குறோம்னா ஒர்க் டன். அப்போ ஒர்க் டன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துங்க. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் என்னது, ஹீட் எனர்ஜி சிங்க்ல இருந்து டிரா பண்ணணும், அதுதான் அவுட்புட் ஒர்க்கா இருக்கணும், செய்ய வேண்டிய ஒர்க்கு. அப்போ அதுக்கு இன்புட் என்ன கொடுக்குறோம், ஒர்க் டன் கொடுக்குறோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஈக்குவல் டு ஹீட் எக்ஸ்ட்ராக்டட் பை ஒர்க் டன். ஹீட் எக்ஸ்ட்ராக்டட் எவ்வளவு சொல்லுங்க, Q2. ஒர்க் டன் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்துக்கு ரிலேஷன் பாருங்க, W + Q2 இஸ் ஈக்குவல், இது ரெண்டுமே சேர்ந்து சோர்ஸ் கொடுத்துடுறோம். ஸோ Q1 எழுதிக்கிறோம். இதுல இருந்து W இஸ் ஈக்குவல் Q1 - Q2 சொல்லிடுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ண போறோம் நம்ம. அப்போ சப்ஸ்டிட் பண்ணா பீட்டா இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, Q1 டிவைடட் பை, சாரி Q1 வராது, Q2 வரணும். இங்க என்ன வரணும், ஹீட் எக்ஸ்ட்ராக்டட் வந்து Q2 தானப்பா. எப்பவுமே சிங்க்கு வந்து செகண்ட்னு வச்சுங்க, சோர்ஸ் வந்து 1ன்னு வச்சுங்க, அப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். Q2 ஹீட் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் சிங்க் வந்து Q2 எடுத்துட்டு ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா இங்க பார்த்துருக்கோம் பாருங்க, Q1 - Q2. ஸோ Q1 - Q2 அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இது எப்படி மாற்றி எழுதலாம், பீட்டா இஸ் ஈக்குவல் டு Q2ல நியூமரேட்டர் டினாமினேட்டர் Q2ல டிவைட் பண்ணிருங்க. அப்படி டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வருது பாருங்க, 1/Q1/Q2 - 1. இது புரியுது உங்களுக்கு? ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபார்முலா ஒன்று பார்த்துருந்தோம். என்ன பார்த்தீங்கன்னா, Q1/Q2 இஸ் ஈக்குவல் என்னப்பா ஃபார்முலா பார்த்தோம், T1/T2ன்னு பார்த்துருந்தோம். அப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா பீட்டா இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, 1/T1/T2 - 1 வருது. இது எல்சிஎம் எடுங்க. அப்போ 1/T1 - T2 டிவைட் பை T2ன்னு வருமோ அது மேலே போயிடும். அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் T2 டிவைட் பை T1 - T2. இது இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்ல, T2ன்றது சிங்க் டெம்பரேச்சர், T1ன்றது சோர்ஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு நமக்கு ஃபார்முலா வந்து கிடைச்சிருக்குப்பா. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் என்ஜினுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 - அதாவது பர்சன்டேஜ் விட்டுடலாம். இங்க கூட நம்ம பர்சன்டேஜ் என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இன்டு 100% போட்டுருக்கலாம். இப்போ பர்சன்டேஜ் இல்லாமல் ஃபிராக்ஷன்லேயே பார்க்கலாம். எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் என்ஜினுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, 1 - T2 டிவைட் பை T1 அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இதே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் என்ன பார்த்தோம், பீட்டா இஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா வருது உங்களுக்கு, இந்த பீட்டா இஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா, என்ன சொல்லுங்க, Q2 டிவைட் பை Q1 - Q2ன்னு பார்த்தோம். இதை நியூமரேட்டர் டினாமினேட்டர் நம்ம என்ன பண்ணிடலாம்னா Q1ல டிவைட் பண்ணுங்க. அப்போ Q1ல டிவைட் பண்ணலாம், இப்படி பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்படி டிவைட் பண்ணும்போது என்ன வருது சொல்லுங்க, இங்க 1 - Q2/Q1 அப்படின்னு வருது. ஓகேங்களாப்பா? ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா, பீட்டா இஸ் ஈக்குவல் டு இது T2/T1 டிவைட் பை 1 - T2/T1 எழுதிங்க. ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸுக்கும் அடுத்து இது ஹீட் என்ஜின் இருக்கிறீங்களா, இது என்னுடைய எஃபிஷியன்சிக்கு ரிலேஷன் கொடுக்கலான்னு ட்ரை பண்றேன். அப்போ இந்த T2 - T1 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. T2 - T1 இஸ் ஈக்குவல் டு 1 - ஈட்டான்னு வருமா. அப்போ T2/T1 பிளேஸ்ல 1 - ஈட்டா போட்டுக்கலாமா, அப்படி போட்டுக்கலாம். அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 - ஈட்டா டிவைடட் பை இங்க 1 - ஈட்டான்னு போட்டுக்கலாமா. அப்படி போட்டீங்கன்னா பீட்டா இஸ் ஈக்குவல், இந்த மைனஸ் உள்ள போனா 1 கேன்சல் ஆயிரும்பா. இந்த மைனஸ் உள்ள போனா இந்த 1 இந்த -1 கேன்சல் ஆயிட்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஈட்டான்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ என்ன வருது பாருங்க ஆன்சர், பீட்டா இஸ் ஈக்குவல் 1 - ஈட்டா டிவைட் பை ஈட்டா அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸுக்கும் எஃபிஷியன்சி ஆஃப் தி ஹீட் என்ஜினுக்கும் இந்த ரிலேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஹீட் என்ஜினுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க, 1 - T2 டிவைட் பை T1. இதுதான் எஃபிஷியன்சிக்கு. இதே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸுக்கு என்ன சொல்றேன்னு சொல்லுங்கப்பா, T2 டிவைட் பை T1 - T2.
வேறு T1 வந்து சோர்ஸ் டெம்பரேச்சர், T2 வந்து சிங்க் டெம்பரேச்சர். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சா போதும், சம் வந்து சால்வ் பண்ணிடலாம். எல்லாமே அப்சல்யூட் டெம்பரேச்சர் கெல்வின் ஸ்கேல்ல தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு பார்த்துங்க. ஒரு சிலர் கெல்வின் ஸ்கேல் சென்டிகிரேட்ல கொடுத்த கெல்வினா மாத்தாம விட்டுருவாங்க. ஒரு சில டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா கெல்வின்ல கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஆன்சர் ஏதாவது கேட்கும்போது சென்டிகிரேட்ல கேட்டிருப்பாங்க, அப்போ மாற்ற மாட்டேங்க. அதெல்லாம் சால்வ் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு ஹீட் என்ஜின் இது எல்லாமே புரிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டியது செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், இந்த கார்னாட் சைக்கிள் இது எல்லாமே இருக்கு. இதை வந்து நான் என்ன பண்றேன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கான்செப்ட்ஸ் வந்து இந்த ப்ராசஸ் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ப்ராசஸ்ல எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் இப்போ சொல்லி தரேன் பாருங்கப்பா. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு சிஸ்டம் எடுத்திருக்கேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. ஒரு சிஸ்டம் எடுத்திருக்கோம். இந்த சிஸ்டம்ல என்ன பண்றேன்னா N1 மோல்ஸ் ஆஃப் ஒரு கேஸையும் N2 மோல்ஸ் ஆஃப் அனதர் கேஸையும் இங்க வந்து நான் மிக்ஸ் பண்றேன். N1 மோல்ஸ் ஆஃப் கேஸ், N2 மோல்ஸ் ஆஃப் கேஸை வந்து மிக்ஸ் பண்றேன். சரி, இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது இதுக்கு வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும் இல்லைங்களா, அதாவது அந்த என்ன சொல்றது, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் கேஸுக்கு வந்து F1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கலாம், செகண்டுக்கு வந்து F2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்றோம். இப்போ மிக்ஸ் பண்ணோம்னா மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போ இந்த கேஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேஸுக்கு வந்து என்ன இருக்கும் சொல்லுங்க உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் கேஸுக்கு வந்து மோலார் ஹீட் கெபாசிட்டி அண்டர் கான்ஸ்டன்ட் வால்யூம் அது வந்து CV1 இருக்கும். செகண்ட் கேஸுக்கு CV2 வருது. இதே மாதிரி உங்களுக்கு மோலார் ஹீட் கெபாசிட்டி அண்டர் கான்ஸ்டன்ட் பிரஷர் CP1 CP2 இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து ரேஷியோ ஆஃப் மோலார் ஹீட் கெபாசிட்டி இங்க Γ1 வரும், இதுக்கு Γ2 வருது. ஸோ இதை மிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ மிக்ஸ் பண்றீங்கன்னா என்ன ஆகுது உங்களுக்கு, இந்த மிக்சருக்கு இருக்கு இல்லையா, அப்போ மோலார் ஹீட் கெபாசிட்டி அண்டர் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஆஃப் தி மிக்சர் தேவைப்படும். ஓகேங்களா. அதே மாதிரி மோலார் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் மோலார் ஹீட் கெபாசிட்டி அண்டர் கான்ஸ்டன்ட் பிரஷர் ஆஃப் தி மிக்சர் தேவைப்படலாம். இதே மாதிரி ரேஷியோ ஆஃப் மோலார் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் தி மிக்சர், இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதே மாதிரி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் தி மிக்சர், அந்த மாதிரி எதனால நமக்கு கொஸ்டின் வரலாம். புரியுதுங்களா. ஸோ இதை எப்படி சால்வ் பண்றதுன்றது பார்க்கலாம் பாருங்க. இப்போ இந்த கான்செப்ட்ல இந்த மிக்சருக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் டைரக்டா சம் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆடட் பை தி இண்டிவிஜுவல் மிக்சர்ஸ், இது எல்லாமே வந்து நீங்க என்ன இண்டிவிஜுவல் கேஸஸ் இதெல்லாம் நான் ரியாக்டிங்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். ரியாக்ட் ஆயிருச்சுன்னா அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாறிடும் இல்லையா. சப்போஸ் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நம்ம ஆட் பண்றோம், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகாம இருந்தா தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் N1 + N2 இருக்கும். அது ரியாக்ட் ஆகிட்டு H2O அந்த மாதிரி மாறிடுச்சுன்னா அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து மாறிடும். ஸோ பெரும்பாலும் நமக்கு IIT லெவலில் கொடுக்குற வரைக்குமே நான் ரியாக்டிங்காக தான் கொடுப்பாங்க. அதனால ரெண்டு கேஸஸ் N1 N2 இல்லைன்னா 3 கேஸ், எத்தனை கேஸ் கொடுத்தாலும் N1 N2 N3 இந்த மாதிரி கேஸஸ் வந்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி மிக்சர் ஈக்குவல் டு அல்ஜிபிரிக் சம் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல் கேஸஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ மற்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்றதுன்னு இப்போ சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து ரெண்டு கேஸை நம்ம மிக்ஸ் பண்றோம் இல்லைங்களா. சரி, மிக்ஸ் பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் கேஸுக்கு இன்டர்னல் எனர்ஜி U1 எடுத்துங்க, செகண்ட் கேஸுக்கு இன்டர்னல் எனர்ஜி U2 எடுத்துங்க, மிக்சருக்கு இன்டர்னல் எனர்ஜி Uன்னு எடுத்துங்க. ஆக்சுவலா இன்டர்னல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தோம், NCVT அப்படின்னு சொல்லியிருந்தோம். NCVT இங்க வந்து சேம் டெம்பரேச்சர்ல தான் மிக்ஸ் பண்ற மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். அப்ப ரெண்டு கேஸுக்கும் சேம் டெம்பரேச்சரா மிக்ஸ் பண்ண, சப்போஸ் டெம்பரேச்சர் டிஃபரெண்டா எல்லாம் மிக்ஸ் பண்ணா அப்ப ரிசல்ட் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அதெல்லாமே வேற கேசஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பாருங்க, இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் தி மிக்சருக்கு என்ன வரும் சொல்லுங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் மிக்சர் வந்து N1 + N2 இன்டு CV ஆஃப் தி மிக்சருக்கு இன்டு T போடுங்க இஸ் ஈக்குவல் டு U1 என்ன சொல்லுங்க, N1 CV1 இன்டு T பிளஸ் U2 என்ன வரும், N2 CV2 இன்டு T. இப்போ இதுல என்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்கப்பா, இந்த T காமனா கேன்சல் பண்ணிடலாம். இப்போ T காமனா கேன்சல் பண்ணிட்டோம். இது புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணணும், CV மிக்சருக்கு என்ன ஃபார்முலா வரும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு N1 CV1 பிளஸ் N2 CV2 டிவைட் பை N1 + N2 அப்படின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு. இது வந்து CV1 இப்படின்னு வந்திருக்கு, CV மிக்சருக்கு வந்திருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து நல்லா கவனிங்க, இப்போ CP வேணும்னு வச்சுங்கப்பா, CP வேணும்னு நினைக்கிறீங்க. அப்போ CP வேணும்னு என்ன பண்ணலாம்னா இந்த ஈக்குவேஷன்ல போத் சைடு R ஆட் பண்ணுங்க. அதாவது இது அடுத்த பேஜுக்கு எடுத்து போயிட்டு பண்றேன் பாருங்க. நான் பண்றதுல என்ன மிஸ்டேக் பண்றேன்னா பாருங்க, CV மிக்சர் அதாவது மோலார் ஹீட் கெபாசிட்டி அண்டர் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஆஃப் தி மிக்சர் இஸ் ஈக்குவல் டு N1 இன்டு CV1 பிளஸ் N2 இன்டு CV2 டிவைட் பை N1 + N2. இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா. இதை ஈக்குவேஷன் 1 கூட எடுத்துங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ல போத் சைடு ஆட் பை R வந்து யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுங்க. அப்போ CV ஆஃப் தி மிக்சர் இப்போ எழுதுறது கரெக்டா தப்பா பாருங்க.
n1 into cv1 plus r plus n2 into cv2 plus r divided by n1 plus n2. இது கரெக்ட்டுங்களா? இந்த மாதிரி எழுதலாமா எழுதக்கூடாதா பாருங்க. இந்த மாதிரி ஓகேங்களா? இப்படி எழுதலாமா? சரி, இப்போ cv into r க்கு என்னப்பா ஃபார்முலா? இப்போ சரி, இங்க ஒரு பிளஸ் ஆர் போடல பாத்தீங்களா? இங்க ஒரு பிளஸ் ஆர் பண்ணணும். ரெண்டு சைடும் ஆர் ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஆர் ஆட் பண்ணோம், ரைட் ஹேண்ட் சைடும் ஆர் ஆட் பண்ணோம். இப்படி ஆட் பண்ணோம்னா இந்த வேல்யூ என்ன வரும் சொல்லுங்க உங்களுக்கு? இதுதான் சிபி ஆஃப் தி மிக்சர். சிபி ஆஃப் தி மிக்சர் இதுதான் என்ன வரும் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் கேஸோட சிபி. சிபின்றது மோலாரிக் கெபாசிட்டி அண்டர் கான்ஸ்டன்ட் பிரஷர். இது வந்து என்ன வரும் சொல்லுங்க? செகண்ட் கேஸுக்கு மோலாரிக் கெபாசிட்டி அண்டர் கான்ஸ்டன்ட் பிரஷர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன வரும் பாருங்க, அப்போ மோலாரிக் கெபாசிட்டி அண்டர் கான்ஸ்டன்ட் பிரஷர் ஆஃப் தி மிக்சர் இஸ் ஈக்குவல் டு n1 into molarit capacity under constant pressure for the first gas plus n2 into molarit capacity under constant pressure for the second gas divided by n1 plus n2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இது வந்து என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு? இப்போ என்ன கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா, மோலாரிட் கெபாசிட்டி அண்டர் கான்ஸ்டன்ட் பிரஷர் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி இது வந்து பாருங்க, மோலாரிட் கெபாசிட்டி அண்டர் கான்ஸ்டன்ட் வால்யூம் கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து ஒருவேளை உங்களுக்கு இந்த காமா வேணும், காமா ஆஃப் தி மிக்சர் வேணும்னு வச்சுங்க. காமா ஆஃப் தி மிக்சர் வேணும், என்ன பண்ணும்? சிபி ஆஃப் தி மிக்சர் டிவைட் பை சிவி ஆஃப் தி மிக்சர் அப்படின்னு போட்டுக்கிட்டோம்னா காமா ஆஃப் தி மிக்சர் கிடைக்கும். அப்போ சிபி ஆஃப் தி மிக்சர் பை சிவி ஆஃப் தி மிக்சர் போட்டீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க? காமா ஆஃப் தி மிக்சர் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்துலயுமே காமனா என்ன இருக்கு சொல்லுப்பா? n1 plus n2 டிவைட் பண்ணிடலாம். அப்போ ஃபார்முலா என்ன வரும் பாருங்க? n1 cp1 plus n2 cp2 டிவைட் பை n1 cv1 plus n2 cv2 இப்படி நம்ம எழுதிக்கலாம். இதுதான் காமா ஆஃப் தி மிக்சர்னு வந்திருக்கு. வேற மெத்தட்ல கூட நம்ம காமா கண்டுபிடிக்கலாம். அது எப்படி பாத்தீங்கன்னா, இப்போ இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் தி மிக்சர் ஈக்குவல் டு சம் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் தி இண்டிவிஜுவல் கேஸஸ் தான் எழுதுறோம். இப்போ இது வந்து என்ன எழுதுறோம்? n1 plus n2 into cv ஆஃப் தி மிக்சர் into t ன்னு போடுறோம். இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன சொல்றோம்? n1 cv1 into t ன்னு எழுதிக்கிட்டு பிளஸ் செகண்ட் கேஸுக்கு n2 cv2 into t ன்னு எழுதுறோம். இதுல என்ன கேன்சல் பண்றோம் அப்படின்னா t காமனா எடுத்து கேன்சல் பண்ணிடுறோம். அப்ப t காமனா கேன்சல் பண்ணியாச்சு இல்லையா? அப்ப பண்ணிட்டு என்ன பண்றோம்னா, இப்போ சிவிக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. சிவிக்கு வந்து என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா, r by gamma minus 1 சொல்லி இந்த ஞாபகம் இருக்குங்களா? இது ஒரு காலத்துல cv is equal to r by gamma minus 1. காமான்றது ரேஷியோ ஆஃப் மோலாரிட் கெபாசிட்டிஸ். ஸோ இதை இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்ப n1 plus n2 இதுதான் ஐஐடி புக்ல எல்லாம் இந்த ஃபார்முலா தான் கொடுத்துருப்பாங்க. r divided by என்ன வரும்னா காமா மைனஸ் 1. இங்க வந்து மிக்சருக்கு தானே போடுறோம். அப்ப இந்த காமா வந்து மிக்சருக்கு காமா. நீங்க நினைக்கிற மிக்சர் கிடையாதுப்பா. இந்த மிக்சர் என்ன மிக்சர் பாத்தீங்கன்னா, இந்த கேஸஸை மிக்ஸ் பண்ண மிக்சர், அதனுடைய ரேஷியோ ஆஃப் மோலாரிட் கெபாசிட்டி. ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு இது n1 into cv1க்கு என்ன பண்ணலாம்? r by gamma 1 minus 1. இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் gamma 1 minus 1. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா என்ன? cv is equal to r by gamma minus 1 பிளஸ் அதே மாதிரி இது n2 into cv2க்கு வந்து r by gamma 2 minus 1 அப்படின்னு நமக்கு வருது. சரிங்களா? இதுல என்ன கேன்சல் பண்ணலாம் சொல்லுங்க? r கேன்சல் பண்ணிடலாம். r கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ டைரக்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணா ஈஸியா வரும். அப்போ n1 plus n2 டிவைட் பை gamma minus 1 is equal to n1 by gamma 1 minus 1 plus n2 by gamma 2 minus 1. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நமக்கு ரெண்டு கேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ரெண்டு கேஸ் கொடுக்குறாங்க. அந்த ரெண்டு கேஸ்க்கு என்ன சொல்லியிருந்தோம்? ரெண்டு கேஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கேஸ் செகண்ட் கேஸ் கொடுப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து மோனோடாமிக்கா டயடாமிக்கா, அதே மாதிரி செகண்ட் கேஸ் மோனோடாமிக் டயடாமிக் கொடுத்துருப்பாங்க. இந்த மோனோடாமிக் டயடாமிக் ட்ரையடாமிக் எல்லாம் இந்த காமா 1 காமா 2 வேல்யூஸ் தெரியும். அதை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது n1 n2 எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியது. இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த காமா கிடைக்கும். இந்த வேல்யூ இதுதான் காமா ஆஃப் தி மிக்சர் அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ நமக்கு அடுத்து வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தேவைப்பட்டுச்சு இல்லப்பா? அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் காமா உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எப்படி கண்டுபிடிக்கலாம் பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. பொட்டன்ஷியல் சாரி இன்டர்னல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா, நம்ம வந்து இப்போ உங்களுக்கு சாரி இன்டர்னல் எனர்ஜி கிடையாது, சிவிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா, சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர் பை காமா மைனஸ் 1. கரெக்டுங்களா? ஆர் பை காமா மைனஸ் 1 இதுதானப்பா சிவிக்கு பார்த்தோம். சரி, சிவி என்றது என்ன ஃபார்முலா சொல்லுங்க? ஆல்ரெடி நம்ம பார்த்தது வந்து சிவிக்கு வந்து என்னதுன்னா, நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பை 2 இன்டூ ஆர். நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இன்டூ ஆர். இது ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு எல்லாருக்குமே? ஏன்னா வந்து நம்ம எனர்ஜிக்கு பார்த்தோம்னா, எனர்ஜிக்கு வந்து 3/2 nRT அப்படின்னு பார்த்துருந்தோம். ஞாபகம் இருந்துச்சா? ஒரு மோல் அப்படின்னு எடுத்து இருந்தீங்கன்னா, அப்ப இந்த எனர்ஜி வந்து தான் நம்ம என்ன சொல்றோம்? NCV Tன்னு சொல்லிட்டு இது 3/2 nRTன்னு சொல்லி ஞாபகம் இருந்துச்சா?
இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா டியும் என்னும் கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ வந்து சிவி இஸ் ஈக்குவல் டு இது மோனோடாமிக் கேஸுக்கு 3/2 இன்ட்டு ஆர். ஏன்னா மோனோடாமிக் கேஸ் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 3ன்னு சொன்னதுனால அப்படி போட்டோம். மற்ற கேஸஸ்க்கெல்லாம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் மாறதுனால ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் சிவி வந்து நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டிவைட் பை 2 இன்ட்டு ஆர். இதுதான் வந்து உங்களுக்கு சிவிக்கு ஃபார்முலா. அப்போ சிவிக்கு வந்து என்ன ஃபார்முலா பார்க்குறீங்கன்னா நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டிவைட் பை 2 இன்ட்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை காமா மைனஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க, இந்த ஆர் கேன்சல் பண்ணிடலாம். ஆர் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ வந்து என்ன வருது பாருங்க, எஃப் இஸ் ஈக்குவல் டு 2 டிவைட் பை காமா மைனஸ் 1. இதுதான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அப்போ காமா தெரிஞ்சுன்னா நீங்க நல்லா கரெக்டாக எல்லாம் பாருங்க, எதுனா ஒரு சப்ஸ்டிஷன்ல தப்பானாலும் மொத்தமே ஃபார்முலா தப்பாயிரும். ஸோ எல்லாருமே இந்த கிளாஸ் கவனிச்சாலும் புக்கு வந்து நீங்க எடுத்து படிக்கணும். அப்போதான் உங்களுக்கு கம்பேரிட்டிவா எங்க யாரும் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா எல்லா கான்செப்ட்ஸ் கிளியரா புரியும்ப்பா. டெக்ஸ்ட் புக்கில் எல்லாருமே படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இந்த மோலார் இது ரேஷியோ ஆஃப் மோலார் ஹீட் கெபாசிட்டி தெரிஞ்சுன்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கிடைச்சிருது. இல்லை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கிடைச்சா அதுல இருந்து நமக்கு ரேஷியோ ஆஃப் மோலார் ஹீட் கெபாசிட்டி வேணும்னா இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். எப்படி பண்றோம் பாருங்க, காமா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2/fன்னு எழுதிக்கிங்க. அப்போ காமா இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க, 2/f + 1. ஓகேங்களா? ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தெரிஞ்சுன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம ரேஷியோ ஆஃப் மோலார் ஹீட் கெபாசிட்டி இது கண்டுபிடிச்சிடலாம். An ideal refrigerator runs between minus 23 degrees centigrade and 27 degrees centigrade. Find the heat rejected to the atmosphere for every joule of work input. Find heat rejected to atmosphere for every joule of work input. ஓகேங்களா? அப்படின்னா இது கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2 ஜூல், செகண்ட் ஆப்ஷன் 4 ஜூல், தேர்ட் ஆப்ஷன் 6 ஜூல், ஃபோர்த் ஆப்ஷன் 8 ஜூல். ஓகே, இப்போ ப்ரொசீட் பண்ணிடலாம். இப்போ இங்க வந்து ஒர்க் டன் வந்து ஜூல் சொல்லியிருக்காங்கன்னா 1 ஜூல்னு அர்த்தம். அப்போ 1 ஜூல் ஒர்க் டன் கொடுக்குறோம். இப்போ ஹீட் எனர்ஜி கிவன் டு தி அட்மாஸ்பியர்ன்றதான் இந்த 27 டிகிரி சென்டிகிரேட். இதுதான் T1 டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்துங்க. சிங்க்ல இருந்து நம்ம ட்ராப் பண்றது தான் T2 டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்துங்க. இங்க கொடுக்குற ஹீட் தான் Q1 ஹீட், அட்மாஸ்பியர் கொடுக்குறது. சிங்க்ல இருந்து ட்ராப் பண்றது தான் Q2 ஹீட் அப்படின்னு எடுத்துங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு ஃபார்முலா தான் தெரியும் இல்லையா, Q2 is equal to Q1 plus W, சாரி Q2 is equal to Q1 minus W உங்களுக்கு தெரியும். அதாவது Q1 plus Q2 plus W தானே Q1 plus Q1 தான் W1. இப்போ Q1 எவ்வளவு ஹீட் எனர்ஜி கொடுக்குறோம்னா X அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கொடுக்குறோம்னு எடுத்துங்க. அப்படின்னா W வந்து 1ன்னு வந்துருச்சு இல்லையா? ஸோ அப்போ Q2 is equal என்ன வருது பார்த்தீங்கன்னா நமக்கு X minus 1ன்னு வந்திருக்கு. இப்போ T1 எவ்வளோ பாருங்க, T1ன்றது நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு சொல்லுங்க, சோர்ஸ் டெம்பரேச்சர், அது 273 + 27 எடுத்துங்க, அது 300 கெல்வின் வருது. T2 சிங்க் டெம்பரேச்சர், அது 273ல இருந்து நம்ம 23 கழிச்சிடலாம். ஸோ என்ன வருது பாருங்க, 250 கெல்வின் வந்திருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. உங்களுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா Q1/Q2 is equal to T1/T2 தெரியும் இல்லையா? இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா Q1 எவ்வளோப்பா, Q1 வந்து Xன்னு எடுத்துட்டோம், Q2 தான் X minus 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோங்க, X minus 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். T1 வந்து 300, T2 வந்து 250, கரெக்டுங்களா? ஸோ இந்த 300 and 250 நம்ம 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா 50 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். அப்போ 6 வரும், இங்கே 5 வரும். அப்போ X/X minus 1 is equal to என்ன வருது, 6/5 வருதுங்களா? அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 5x is equal to 6x minus 6. அப்போ 5x இந்த பக்கம் வந்துச்சுன்னா 6x minus 5x வந்து xன்னு வருது, இந்த -6 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 6ன்னு வருது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன ஆன்சர் வருது பாருப்பா, 6 ஜூல். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து அப்போ ரெஃப்ரிஜரேட்டர் வந்து 1 ஜூல் ஆஃப் ஒர்க்கு வந்து இன்புட்டாக கொடுத்தா அப்போ சிங்க் டெம்பரேச்சர் -23ல இருந்து சோர்ஸ் டெம்பரேச்சர் 27 இருந்துச்சுன்னா 6 ஜூல் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து நம்ம அட்மாஸ்பியர் கொடுத்துருக்கோம். அப்படின்னா 5 ஜூல் ஆஃப் எனர்ஜி வந்து சிங்க்ல இருந்து டிரா பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகேப்பா, கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம்ப்பா.